ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெஞ்செலும்பு சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நெஞ்செலும்பு நல்லா கட் பண்ணி குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் கட் பண்ணி நைஸாக வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நெஞ்செலும்பில் அப்படியே 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி போட்டுக்க வேண்டியதான். 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கடாயை வச்சு அதில் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் தள்ளிக்க வேண்டியதான். அதை நல்லா கிண்டி விட்டு வணக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதை பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதில் மிளகு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்து அதுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பரை போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு போட வேண்டியது. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற நெஞ்செலும்பு அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எடுத்து சூப்பு குடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ்.